Welcome back to Good Gaming. இந்த வீடியோல நாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்லெண்டரினா தி செல்லர் 2 தான் பார்க்க போறோம். சோ நான் ஏற்கனவே வந்து போன வீடியோ சொல்லியிருந்தேன். சோ நம்ம ஸ்லெண்டரினா தி செல்லர் 2 போட்றலாம்ட்டு. சோ அது மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லெண்டரினா தி செல்லர் 2 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நம்ம கூட வந்திருக்கிறது யாருன்னா ஆஷிஷ். சோ ஆஷிஷ் வந்து திரும்ப வந்துட்டாரு. சோ போன வீடியோல வராதனால இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் வந்திருக்காரு. சோ இப்போ இந்த கேம் வந்து நமக்கு புது கேம், ஹாரர் கேம் தான். நமக்கு போன ஈஸி மோட் தான் செட் ஆகும். என்னது என்ட்ரக்கு ஒரு டிஸ்கவுண்ட் என்னமோ பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் ரெண்டுமே என்ட்ரன்ஸ் இங்க தான் இருக்கு, எக்ஸிட் இங்க தான் இருக்கு ஆஷிஷ். சோ இப்போ என்ன டாஸ்க்னா பாத்தீங்கன்னா गाइस ஒரு 8 புக்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ இந்த 8 புக்ஸ்மே எந்த ரூம்ல வேணாலும் இருக்கலாம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சாவிகளும் கண்டுபிடிக்கணும். சோ சில புக்ஸ் எல்லாம் வந்து லாக் ஆயிருக்கிற ரூம்ல இருக்கு. சோ அந்த லாக் ஆயிருக்கிற ரூம்ல வந்து நம்ம திறக்கிறதுக்கு இந்த கீஸ் தேவைப்படும். எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, அதனால என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி 8 புக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம 2 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிக்கலாம். சோ இந்த பார்ட்ல ஒரு 5 புக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன டோர் தானா சாத்துது? ஆமா गाइस, டோர் தானாவே சாத்துது, என்னன்னே தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம், நல்ல மேப் கொடுத்திருக்காங்க. சோ மேப் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு பார்த்தா நம்ம ஓபன் பண்ண டோரா இல்ல ஓபன் பண்ணாத டோரா நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்ணியிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காவே கொஞ்ச நேரத்துல வந்து சாத்திக்குது. சோ அதான் தெரியல. இன்னும் ஃபர்ஸ்ட் புக்கு கூட கண்டுபிடிக்கல. இந்த வீடியோக்குள்ள ஒரு அஜாயம் நாங்க ஓட்ட போண்டா என்ன கிராணியோட பேத்தி. இது கிராணியோட பேத்தியா? என்னடா சொல்றேன்? நான் தாண்டி இவங்க பாராசிசை கடுப்பேத்திக்கிட்டு இருக்கு. நீ இதுக்கு என்ன ரிப்ளை சொல்ல போற? ஓட்ட போண்டாக்கு எப்படி இந்த பேர் உங்களுக்கு யோசிக்கிறேன். ஐயோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? வேண்டாப்பா அப்பா, நான் கண்டிப்பா சொல்லுவேன். உன் வாய்ஸுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன் வாய்ஸ் நம்ம கருப்பாம்பூச்சி தொண்டைக்குள்ள வாழ்ற மாதிரி. கருப்பாம்பூச்சி தொண்டைக்குள்ள வாழ முடியாது, ஏன்னா உன் தொண்டையில நான் துடிக்கும். ஐயோ அப்படின்னா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நான் சொல்ற கதையை கேளு. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு போண்டா கடைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு ஆளு போண்டா வித்துக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட ஒரு போண்டாவை கேட்டா ஒரு ஓட்ட போண்டாவை எடுத்து கொடுத்தான். அதை நான் என் வாய்க்குள்ள போட்டோன்னே நான் இந்த மாதிரி பேயா மாறிட்டேன். என்ன பத்திக்கிட்டு போகுது? செம்பினாவோட அம்மா, என் பேருதான் நெருப்பு பேக்கு. என்னடா எல்லா பேரும் காமெடியா இருக்குது, இதெல்லாம் பேரா இல்ல என்னது? இதெல்லாம் எங்களோட பரம்பரை பேரு, இத காமெடி பண்ணாதீங்க. அப்புறம் நீங்க பேயானதுக்கு அப்புறம் உங்களுக்கும் இதே மாதிரிதான் ஒரு நிலைமை வரும். என்னையாது கரப்பாம்பூச்சி கட்டி கவுத்து போட்டுருக்காங்க. வந்து கரப்பாம்பூச்சி மாதிரியே இருக்குது, எல்லாமே கரப்பாம்பூச்சி மாதிரி தான் இருக்கு. அழகு போறீங்க நீங்க அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஏன் இந்த மாதிரி ஃபயர் பேக்னு பேர் வந்துச்சு? கதையை கேட்க விரும்புறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ எல்லாரும் கதையை சொல்றாங்க. இதுல ஒரு ஆங்கிள் வந்து பார்க்கும்போது கிராணி மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி நம்ம கிராணியே இன்னும் போடல, பட் நம்ம கிராணியை வந்து இன்னொரு 2 இல்ல 3 மாசத்துல போட ட்ரை பண்ணலாம். என்ன நம்ம கிராணியை எனக்கு அவ்வளவுதான் விளையாட தெரியாது. ஈவன் நான் மத்த ஹாரர் கேம் விளையாடலாம். ஓ இங்க ஒரு புக் இருக்கு. ஓ சொல்ல மறந்துட்டா, என்னோட கதையை கேளுங்க. அன்னைக்கு நான் ஒரு போண்டா கடைக்கு போயிருந்தேன். அந்த போண்டா கடையில ஒரு எண்ணெய் சட்டி இருந்துச்சு. அங்க போண்டா சுடுறதுக்கு யாரும் இல்லைன்னு நானே அந்த போண்டாவை சுடலான்னு போனேன். அப்ப பின்னாடி இருந்து ஒரு குண்டை ஓடி வந்தான். நான் என்னோட அந்த போண்டா எடுக்கலான்னு போகும்போது என்னோட பேக்கு அப்படியே அந்த போண்டா சட்டி மேல உளுந்துருச்சு. அப்படிதான் இந்த மாதிரி ஆச்சு. இது செந்தினா மம்மியோட பையனா? ஓ
ஸ்லெண்டரினாவே பார்க்க ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கான். இப்ப அவளுக்கு வேற ஒரு பையனாமா. என்ன பார்த்தா உங்களுக்கு ரஷாதானமா இருக்கா? நீங்க நான் கூடிய சீக்கிரமே உங்களை கடிச்சு வைக்கிறேன். நம்மள கடிச்சு வைக்கிறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். Somebody is calling your iPhone. Somebody is calling iPhone. என்ன phone என்ன ஒன் சொல்லுடா. எனக்கு சத்திய கொடு. என்ன இவ்வளவு நாளா நீங்க ஃபீவர் எஸ்கேப் பண்ண வரவே இல்லை. எப்ப வருவீங்க? அதுவா காவாங்க தண்ணி நாற்றடிக்குள்ள. அப்படி வந்தாலும் ட்ரெஸ் அழுக்காயிடும்ல. அழுக்காம மூஞ்சி வச்சுட்டு ஓடிடும். பாத்தியா என்னோட தங்கச்சியோட பொண்ண பாத்தியா? என்ன பத்தி இப்படி சொன்னோனே உன்னை கடிச்சு வைக்க வந்துட்டான். நீ ஃபீவர் எஸ்கேப் முடிக்க கூடாதுங்கிறனால எக்ஸ்ட்ரீம் மூட்ல நான் ஒரு பயங்கரமான முதலைய போட்டு வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரீம்ல போய் பாக்குறோமா? ஐயோ எக்ஸ்ட்ரீம்லாம் போக முடியாது. ஹார்ட் மூடே வந்து கஷ்டம். எனக்கு டச் விட்டு போயிடுச்சு. டச் விட்டு போயிடுச்சா ஸ்வேதா? கவலைப்படாத. ஆசிஸ் தான் போட்டு பஜ்ஜி மாதிரி வறுத்தெடுக்க போறேன். இவ ஒன்னதான் வறுத்தெடுப்பாளாம். அப்படின்னா ஒன்ன விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தப்பிச்சு போயிடுறேன். இதுக்கு ஓகே இல்ல. நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். இங்க காலுக்கு பின்னாடி ஒரு கருப்பு மூச்சு வந்துட்டு இருக்குது. அத வேணா புடிச்சு கொடுக்குறேன். போட்டு கிரில்ல போட்டு அரிசிந்து கருப்பாம்பூச்சி ரொம்ப குட்டியா இருக்கும். உன்னோட நாசமா இருக்கும். குட்டி கருப்பாம்பூச்சி இல்ல, உன்னோட சைஸுக்கு இருக்கும் இந்த கருப்பாம்பூச்சி. எந்த கருப்பாம்பூச்சி நான் பார்த்ததே கிடையாது. அதுவா ஸ்லெண்டரினாவோட பையன். ஸ்லெண்டரினாவோட பையன். பாத்தீங்களா? என்ன பத்தி நீங்க மோசமா பேசணும்னு. என்னையா இது ஆளாளுக்கு மாத்தி மாத்தி வரானுங்க. நான் ஈவன் பேசுறேன். நான் கிளம்புறேன். நாளைக்கு நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ராணி. ஏய் கிளாடி iPhone is broken. iPhone is broken. போச்சு வந்து போடு. இது ஃபோன் பேசிட்டு கிடக்கு. எல்லாம் நம்ம தொட்ட ஆரம்பிச்சிட்டாங்கடா. இது வேற வந்து கடிச்சு விட்டுருக்கு பாரு. நம்மள சூப்பா இருக்கு மூஞ்சிலாம். ஏய் காய்ச்சல்ல படுத்துருந்ததை விட இப்ப என் ஃபோனுக்கு யாரோ கூப்பிடுறாங்க. கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா. யாரையாவது என்ன ஓ ஃபோன் தான் இன்னும் அடிச்சுக்கிட்டு கிடக்கா? ஓ இப்போ உடஞ்சிருச்சு. இது என்ன போனு? ஓ என்னோட போன் தானா? ஹலோ யார் பேசுறீங்க? Monkey
குடிச்சீங்க? சின்னம்மா எதுக்கலையா? ஐயோ என்னோட ஃபுட் தான். ஆமா அந்த ஷூட்டிங்க இப்ப நான் அகாச்சா கிட்ட குடிச்சிட்டேன். அகாச்சா அது மாயா கடைக்கு வந்து எனக்கு குடிச்சிட்டா. ஐயோ நம்மளே ஒழுங்காதான் வச்சிடணும். இத வேற அந்த மாலக்கு கிட்ட வேற கொடுத்துட்டான். 4 out of 8 இன்னும் 0 கி இன்னும் 4 புக் 4 இன்னும் 4 இருக்குது. இப்ப நம்ம டெட்ல கிடக்கும். வெயிட் பண்ண எல்லா போனையும் நான் அப்படியே ஆஃப் பண்றேன். சும்மா எல்லாரும் அடிச்சுட்டே கிடக்குறாங்க. நம்மளே எந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து மாட்டிக்கிட்டு கிடக்கும். இன்னும் ஒரு புக் எடுத்துட்டு இந்த பாட்டு நம்ம முடிச்சிடலாம். இந்த வீடியோல நம்ம அப்கமிங் நியூஸஸ் எதுவும் சொல்லல. சோ அப்கமிங் நியூஸஸ்லாம் என்னன்னு பாத்துக்கலாம். டார்க் டிசெப்ஷனோட எலிமெண்டரி ஈவில் பார்ட் 2 அது ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது. அது அப்புறம் என்னது அப்புறம் வந்து இதுங்க சீவர் எஸ்கேப். ஸோ ஸ்லெண்டரினா திஸ்ல ரொம்ப நாளா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. ஃபைனலா போட்டாச்சு. அப்புறம் வந்து இன்னும் நிறைய பெண்டிங்ல கிடையாது. நம்ம புது சீரீஸ்ல ஆரம்பிக்கலாம். ஈவன் அந்த ப்ரோக்கன் மாஸ்க் ஆரம்பிக்கலாம். அப்புறம் 50 புக் கிடைச்சிச்சு. அப்புறம் கிராணி ஆரம்பிக்கலாம். கிராணி எல்லாம் வந்து ரொம்ப நாளா அப்புறம் பாப்பி பிளே டைம் சுத்தமா கேக்குது. சரி நம்ம வந்து இன்னொரு புக் தேடி பார்க்கலாம். அது கிடைக்கலன்னா நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஸ்கூல் போகிற நாளைக்கு போடலாம்னு சொல்லியிருந்தோம். அதை நான் போன வீடியோ வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஆஷிஷ் உனக்கு வேற என்ன கேம்லாம் வந்து பண்ணலாம்னு தோணுது? ஹாரர் டெய்லா அது பார்க்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஹாரர் டெய்ல் 1 வந்து அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றோம். அது என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஷாக் ஆவீங்க. நாங்க வந்து ட்ரை பண்ணிருக்கோம். ஹாரர் டெய்ல் 1ல ட்ரை பண்ணிருக்கோம். பட் அதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த கடைசியில அந்த கடைசியில ஒரு கார் ஓட்டணும்னு ஒரு டாஸ்க் கொடுப்பானுங்க. அது என்னன்னா ஓட்ட ரியல் லைஃப்ல கூட ஓட்டிடலாம். அது ஓட்டுறதுங்கிறது எப்பா சாமி என்ன கஷ்டம். அப்புறம் அந்த பவு இருக்கு பாத்தீங்களா? பவுஸ் ரிவெஞ்ச் அந்த கேம் நம்ம விளையாடலாம். ஆனா